بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. قال أيضا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. அகில உலகத்தையும் படைத்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உலகத்துக்கோர் அருட்கொடையாக அனுப்பப்பட்ட உத்தம தூதர் அன்னல்லம் பெருமகனார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அனைத்தையும் தங்களுடைய வாழ்க்கையில் செயலாற்றி வந்த அச்சு பிசராமல் செயல்படுத்திய சத்திய சஹாபாக்களின் மீதும் அன்றைய கால சத்திய சஹாபிய பெண்மணிகளின் மீதும் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்று நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹுடைய வசனங்களை அல்லாஹுவை போற்றி புகழக்கூடிய சபையில் வானவர்கள் இறக்கைகளால் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட சிறந்த சபையில் நாம் இன்றைக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு என்பது திண்ணை தோழர்களின் வரலாறு. தலைப்பு பார்த்தீங்களா? கடந்த வாரம் என்ன தலைப்புல பேசினாங்க? குற்றங்களும் தண்டனைகளும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வரலாறு பார்ப்போம், சரியா? அல்லாஹு தஆலா இந்த உலகத்துல படைத்த மனிதர்களை வெறுமனையாக விட்டு விடாமல் அவர்கள் மனோ இச்சையின்படி வாழக்கூடாது, அவர்கள் சுவனம் செல்ல வேண்டும், அவர்கள் ஒருபோதும் நரகம் செல்லக்கூடாது என்பதற்காக ஒரு மனிதன் சுவனத்தின் பக்கம் போவதற்காக அல்லாஹு தஆலா ஏராளமான வழிமுறைகளை நம்மளுக்கு சொல்லி தந்திருக்கின்றார். ஒரு தாய் எப்படி தன்னுடைய பிள்ளை அது தவறின் பக்கம் போகக்கூடாது, அவர்கள் நேரான பாதையில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை தாய்க்கு இருக்கும் இல்லையா, அதற்கும் பன்மடங்கு மேலாக அல்லாஹு தஆலா மனிதர்கள் நரகம் ஒருபோதும் செல்லக்கூடாது என்பதற்காக மனோ இச்சையின்படி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசா பாசங்களில் மயங்கி விழாமல் அவன் கட்டுக்கோப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக இறைவன் நம்மளுக்கு பலவிதமான வழிமுறைகள் சொல்லி தந்திருக்கின்றார். தூதர்களை அனுப்பினா, குர்ஆன் அனுப்பினா, அப்படித்தானே? இப்படி அல்லாஹு தஆலா பல வழிமுறைகள் சொன்னதிலேயும் இறைவன் நம்மளுக்கு காட்டிய ஒரு வழிமுறை தான் என்னது? இது போன்ற வரலாறுகள், சரியா? வரலாறுகள் நம்ம வெறுமனையா நம்ம கேட்டுட்டு இந்த காதுல கேட்டுட்டு இந்த காதுல விடுறது மட்டும் இல்ல. எப்படி அவங்க கேட்கும் போது அவங்களுடைய தியாகத்தை உணர்றது மட்டும் இல்ல, அவருடைய வரலாறுகள்ல இருந்து நம்ம படிப்பினை எடுக்கணும், சரியா? அத வரலாறுகள்ல அன்றைய கால சஹாபாக்களாக இருந்தாலும் தூதர்களாக இருந்தாலும் நம்ம ஒரு வரலாறு கற்கிறோம் என்றால் அதில் இருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை உணர்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். அதனாலதான் அல்லாஹு தஆலா அவருடைய திருமறை குர்ஆன்ல ஒரு திருமறை குர்ஆன்ல எத்தனை ஜுஸு இருக்கு? 30. ஒரு 3 பங்கா நம்ம பிரிச்சோம் அப்படின்னா 2 பங்கு அல்லாஹு தஆலா எதுக்காக ஒதுக்கி வச்சிருப்பான்? வரலாறுகளுக்காகவே ஒதுக்கி வச்சிருப்பான். பார்த்திருக்கீங்களா? ஒரு சூறால சொன்னக்கூடிய வரலாறு தான் ரிப்பீட் பண்ணி அடுத்தடுத்த சூறாக்கள்லயே வரும். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு 2-3 சூறாக்கள்ல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி இந்த பக்ரால மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு, அடுத்த பக்கம் திருப்புறோம்னா மறுபடியும் அந்த சூறாலையும் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. இப்படி அல்லாஹு தஆலா மனிதன் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக இந்த வரலாறுகளை திருப்பி 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 நம்மளுக்கு சொல்றான்னா அதுல ஏதோ ஒரு
உள்நோக்கம் இருக்கு. அப்படித்தானே? நம்மளுக்கு அதுல படிப்பினை இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். அல்லாஹு தஆலா அதற்காக தான் நபியிடத்துல சொல்றான், ஃபக்ஸுஸுல் கஸஸ், அவர்களுக்கு நீங்கள் வரலாறுகளை கூறுவீராக, லஅல்லஹும் யதஃபக்கரூன், அவர்கள் சிந்திப்பார்கள், சிந்திப்பதற்காக வரலாறுகளை எடுத்து கூறுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காமிக்கிறான். நம்மளுக்கு ஏராளமான வரலாறுகள் தெரியும், அப்படித்தானே? ஃபர்ஸ்ட்ல நம்ம யாருடைய வரலாறு நம்ம அதிகமா கேட்டிருப்போம்? நபிமார்களுடைய வரலாறு கேட்டிருப்போம், அப்படித்தானே? இங்க கூட நம்ம தர்பியா வகுப்புல கூட மூசா நபியை பற்றி பேசினாங்க, சாலிஹ் நபியை பற்றி பேசினாங்க, அப்படித்தானே? இதையும் தாண்டி நபிமார்களுக்கு அடுத்தபடியா வரக்கூடியது யாருதான்? சஹாபாக்கள். ரசூலுல்லாஹுடைய காலத்துல வாழ்ந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை நம்ம அங்கங்க கேட்டிருப்போம். அந்த சஹாபாக்கள்லயுமே ஒரு சிறந்த ஒரு கூட்டம் தான் யாரு? திண்ணை தோழர்கள். இதனுடைய மீனிங் என்னன்னு தெரியுமா? திண்ணை தோழர்கள். திண்ணைன்னா நம்ம வீடுகள்ல எல்லாம் இருக்கும், பார்த்திருக்கீங்களா? இப்ப ஃபேஷனா கட்டின வீடுகள்ல எல்லாம் இருக்காது. முன்னாடி காலங்கள்ல எல்லாம் திண்ணை வச்சுதான் வீடு கட்டுவாங்க. வீட்டுகளுக்கு வெளியே ஒரு திண்ணை மாதிரி ஒரு காரிடர் மாதிரி கிடக்கும். அதுதான் அங்க வாழ்ந்த சஹாபாக்களை தான் திண்ணை தோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அல்லாஹ் தஆலா சஹாபாக்களை பற்றி சொல்லும் போது அவங்க ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் நம்மை மாதிரியே ஒரு மனிதர்கள் தான், அப்படித்தானே? அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ஸ்ட்ரைட்டா வஹி இறக்குனாங்களா? இல்ல. ரசூலுல்லாஹ் சொன்னதை கேட்டு நம்பி அவங்களை பின்பற்றினவர்கள் தான் யாரு? சஹாபாக்கள், அப்படித்தானே? அப்ப அவர்கள் அவருடைய தியாகமும் அவருடைய அந்த அர்ப்பணிப்பும் அல்லாஹ்வின் பக்கம் உள்ள நேசமும் ரசூலுல்லாஹ்வுக்காக உயிரையே விடுறதுக்கு தயாரான அந்த சஹாபாக்களை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பல இடங்கள்லயும் சிறப்பித்து சொல்லக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான் அப்படின்னா, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூனல் மினல் முஹாஜிரீன வல் அன்சார் வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சானா. அல்லாஹ் தஆலா சொல்லும்போது யார் முஹாஜிர்களாக, முஹாஜிர்னா என்னன்னா ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு ஹிஜ்ரத் செய்து வந்தவர்கள், சரியா? முஹாஜிர்களையும் அன்சாரிகளையும் அவர்களை கட்டுப்பட்டு நடப்பாங்க இல்லையா, அந்த மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டான். ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு. கேட்டிருக்கீங்களா இந்த வார்த்தை? ரலியல்லாஹு அன்ஹு கேட்டிருக்கீங்களா? மீனிங் என்னது? அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். நம்ம பேருக்கு முன்னாடி இப்படி ஒரு பேர் வருமா? கிடைக்குமா? இப்ப ஃபாத்திமா அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி நம்மளுக்கு எதுதான் வரும்? நம்ம படிச்ச பட்டத்துடைய பேர் தான் வரும். ஆனா அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டா அப்படிங்கிற அந்த வார்த்தை வரணும்னா அவருடைய தியாகம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் யோசிக்கணுமா இல்லையா? இப்ப நம்ம ஹதீஸ்கள்ல பார்க்கும்போது பெண் சஹாபாக்களுக்கு என்ன பேர் சொல்லுவோம்? இப்ப நான் ஆயிஷா அப்படின்னு சொல்றேன், நீங்க என்ன சொல்லுவீங்க பின்னாடி? ரலியல்லாஹு அன்ஹுவா, ரலியல்லாஹு அன்ஹா, சரியா? அப்ப பெண் சஹாபாக்களுக்கு ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுவோம். ஆண் சஹாபாக்களுக்கு என்ன சொல்லுவோம்? ரலியல்லாஹு அன்ஹு. ஏன்னா அல்லாஹ் தஆலா அந்த அளவிற்கு அவர்களை பொருந்தி கொண்டான், சரியா? அப்ப அப்படிப்பட்ட சஹாபாக்களுடைய ஒரே ஒரு சம்பவமே போதும், அவங்க எந்த அளவிற்கு இஸ்லாத்தின் பக்கமும் அந்த ரசூலுல்லாஹ்வின் பக்கமும் எவ்வளவு நேசமா இருந்தாங்க. அவங்கள அதுக்கு முன்னாடி எல்லாம் அவங்களுடைய உயிர் ஒரு கால் தூசிக்கு சமம், எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு ஹதீஸை நம்ம பார்த்தாலே போதும். அனஸ் பின் நதுர் அப்படிங்கிற ஒரு சஹாபி. அந்த அனஸ் பின் நதுர் அப்படிங்கிற சஹாபி எப்படிப்பட்ட சஹாபி என்றால், அப்போதான் அவங்களுக்கு திருமணமாயி புது மாப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய சஹாபி. அவர்கள் அந்த சஹாபி என்ன பண்றாங்கன்னா உஹுது போருக்கு வராங்க. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நிறைய போர்கள் நடந்திருக்கு, அப்படித்தானே? அதுல உஹுத் அப்படிங்கிற ஒரு போருக்காக வராங்க. வரும்போது அந்த உஹுது போர்ல என்ன நடக்குதுன்னா, ரசூலுல்லாஹ் ஒரு கூட்டம் சஹாபாக்களை மலைக்கு மேல நிறுத்துறாங்க. எதுக்கு? இங்க சூழலை பாக்குறது வரைக்கும் நீங்க இறங்கி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மலையின் பக்கம் நிறுத்துறாங்க. ஆனா அந்த சஹாபிகள்ல பல பேர் என்ன பண்றாங்க, நம்மளுக்கு வெற்றி கிடைச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலையும் என்னமோ இதனால அவங்க என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய வாக்க மீறி கீழே இறங்கி வராங்க. அப்போது அந்த அனஸ் பின் நதுர் அந்த சஹாபி சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எனக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிட்டு இறங்கி அந்த சஹாபி எங்க போனாங்க? வீட்டுக்கு ஓடினாங்களா?
இல்ல, அவர்கள் உஹது மலை அடிவாரத்துல போறாங்க. அப்ப மற்ற சஹாபாக்கள்லாம் சொல்றாங்க, அனஸே நீ எங்க போற, அங்க யார் இருக்கா, எதிரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்ன போது கூட அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வார்த்தை என்ன அப்படின்னா, உஹது மலை அடிவாரத்தில் நான் சுவனத்தினுடைய வாடையை நுகர்கிறேன், சுவனத்தினுடைய மனம் வாசனை வருது, வாடையை நுகர்கிறேன்னு சொல்லி அங்க போய் போரிடுறாங்க, ஷஹீத் ஆகுறாங்க. அப்ப நம்ம இப்படி போவோமா? நம்முடைய தியாகம் இந்த அளவுக்கு இருக்குமா? இல்ல. அப்ப சஹாபாக்களுக்கு வந்து அல்லாஹு தஆலா அந்த ரலியல்லாஹு அன்ஹு வ ரது அன்ஹு அப்படிங்கற அந்தஸ்து கொடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுதா? ஒரு காரணம் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது, அப்படிதானே? ஒரு சம்பவத்தை பார்த்தாலே புரியுது. இதே போன்றுதான் அல்லாஹு தஆலா பல சம்பவங்களை வைத்து சஹாபாக்களை அல்லாஹு தஆலா மேன்மைப்படுத்துறான். அதனாலதான் அல்லாஹு தஆலா இன்னொரு வசனத்துல சொல்லும் போது, அல்லதீன ஆமனு வ ஹாஜரு வ ஜாஹது ஃபீ சபீலில்லாஹ், அவர்கள் எப்படி இருப்பார்களாம்? பி அம்வாலிஹிம் வ அன்ஃபுஸிஹிம், அவர்கள் அவர்களுடைய நம்பிக்கை கொண்டு ஹிஜ்ரத் செய்து அவருடைய உயிர்களாலும் செல்வங்களாலும் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? போரிடுவார்கள். அவர்களுக்கு அல்லாஹ்விடத்துல என்ன அந்தஸ்து அப்படின்னா, அலமு இந்த தரஜத்துல்லாஹ், அல்லாஹ்விடத்துல பெரிய தரஜா இருக்கு அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்றாங்க. அப்ப இவ்வளவு பெரிய அந்தஸ்து மிக்க இந்த சஹாபாக்கள்லயுமே ஒரு கூட்டம் சஹாபாக்களை தான் என்ன பேர் சொல்லுவோம்? திண்ணை தோழர்கள். அதற்கு அரபிக்ல என்ன பேரு? அஸ்ஹாபு சூஃபா. என்ன பேரு? அஸ்ஹாபு சூஃபா. அஸ்ஹாப்னா என்னது? அஸ்ஹாபு. சஹாபின்னா என்னது மீனிங்? சஹாபாக்கள் நம்ம சொல்றோம் இல்லையா, மீனிங் என்னது? ஃப்ரெண்ட்ஸ், தோழர்கள். சரியா? அப்ப அஸ்ஹாப்னா பன்மை, ப்ளூரல்ல வருது. நம்ம ஃப்ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படி சொல்லுவல்ல, அதே மாதிரி சஹாப்ல இருந்தா அஸ்ஹாப் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அஸ்ஹாபு சூஃபா, சூஃபான்னா திண்ணை. அப்ப திண்ணையினுடைய தோழர்கள், திண்ணையில வாழ்க்கையை கழித்த தோழர்களுடைய வரலாறுகளை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? இந்த தலைப்பை பொறுத்த வரைக்கும் பெரிய நீண்ட ஒரு தலைப்புன்னு சொல்ல, ஏன்னா திண்ணை தோழர்கள்ல வந்து ஏராளமான சஹாபாக்கள் இருந்தாங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை பார்த்தாலும் நிறைய சம்பவங்கள் இருக்கும். ஆக நம்ம ஒரு சுருக்கமா பார்க்கலாம். திண்ணை தோழர்கள் எப்படி உருவானாங்க அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஃபர்ஸ்ட் வஹி இறங்குது, அப்படிதானே? நுபுவத்து கிடைக்குது. எத்தனை வயசுல? 40 வயசுல. மாஷா அல்லாஹ், 40 வயசுல வஹி இறங்குது, ரசூலுல்லாஹ் ஆயிட்டாங்க, நபி ஆயிட்டாங்க. இந்த பிரச்சாரத்தை எடுத்து சொல்லும் போது ஆரம்பத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பகிரங்கமா போய் பிரச்சாரம் பண்ணிட்டாங்களா? இல்ல, பயங்கரமா ரகசியமா, ஸ்டார்டிங்ல எல்லாம் ரகசியமா தான் பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன்னா மக்காவுடைய ஆட்சி யாருடைய கையில இருந்தது? அன்னைக்கு முஷ்ரிக்கீன்களுடைய கையில, காஃபிர்களுடைய கையில தான் அன்றைக்கு இருந்தது. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக தான் என்ன பண்ணாங்க? இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவிற்குன்னா, அர்க்கம் அப்படிங்கிற ஒரு சஹாபி, இன்னைக்கு நம்ம சஃபா மர்வா எல்லாம் போறாங்க பாத்தீங்களா, இந்த மர்வா பள்ளத்தாக்குக்கு பின்னாடி ஒரு குட்டி இருட்டு வீடு இருக்குமா. அந்த வீடு தான் என்ன சொல்லுவாங்க? தாருல் அர்க்கம், பைத்துல் அர்க்கம், அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சஹாபியுடைய வீடுகள்ல ரகசியமா கூடுவாங்களாம். எதுக்கு? யாரும் பார்க்காம ரகசியமா போயிருந்து இஸ்லாமை பற்றி தெரிஞ்சுக்கிறது. எனக்கு இன்றைக்கு இந்த வசனம் வந்தது, இந்த வஹி வந்தது அப்படிங்கறது மாதிரியான அந்த ஒன்று கூட எங்க நடந்தது? இந்த அர்க்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீடுகள்ல நடந்தது. இப்படி ரகசியமாக அவருடைய அந்த தாவாவும் அந்த தொழுகைகளும் வீட்டுக்குள்ளேயே நடந்தது. பெருசா அவங்க பள்ளி கட்டி ஃப்ரெண்ட்ல நின்று தொழக்கூடியவர்களாக இருந்தாங்களா? இல்ல, அவங்க வந்து நல்ல ரகசியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹுக்கு அல்லாஹு தஆலா கொஞ்சம் காலகட்டங்களுக்கு பிறகு அல்லாஹு தஆலா ஒரு கட்டளை இறக்குறார். என்னன்னா, இங்க மக்காவில இருந்து எங்க போங்க? மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து போங்கள். ஹிஜ்ரத்னா என்னது? ஸ்டார்டிங்லயே சொன்னேன், ஒரு ஊர்ல இருந்து ஒரு ஊருக்கு நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு இடம்பெயர்ந்து போகிறது தான் ஹிஜ்ரத் செய்து போகிறது. இப்படி அதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை வருவதற்கு முன்னாடியே பல சஹாபாக்கள் எப்படி போயிருக்காங்க? அபிசீனியா அப்படிங்கிற நாட்டுக்கு, மதீனா நாட்டுக்கெல்லாம் போயிருக்காங்க. எதுக்கு? ஹிஜ்ரத் செய்து போயிருக்காங்க. அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டளை போட்ட பிறகு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? மக்காவில் இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து போறாங்க. ஹிஜ்ரத் செய்து போகும்போது எந்த அளவுக்கு மக்காவுல இருந்து ஆப்போசிட்டா எந்த நாடு இருந்தது? எந்த ஊர் இருந்தது? மதீனா ஊர் இருந்தது. இங்க முஹம்மது அப்படின்னாலே ரொம்ப கொடூர மக்கா, அந்த இஸ்லாம்
சொல்றதுக்கு முன்னாடி முகமது எப்படி இருந்தாங்க? அல் அமீன், நம்பிக்கையாளர் எல்லாம் பேர் எடுத்தாங்க. ஆனா இஸ்லாத்தை சொன்னதுக்கு அப்புறம் முகமது நபிக்கு எப்படிப்பட்ட நிலைமை ஏற்பட்டது? நம்ம வரலாறுகள் எல்லாம் பார்ப்போம் இல்லையா? சஜிதா செய்யும் போது முதுகுல போய் ஒட்டகத்தினுடைய அந்த சலம் அதெல்லாம் கொண்டு போடுவாங்க இல்லையா? அந்த அளவிற்கு ரசூலுல்லாஹ்வை கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா மக்காவுல இருந்து மதீனாவுக்கு போகும்போது அங்குள்ள மக்கள்லாம் ரசூலுல்லாஹ்வை காத்து எப்படி ரொம்ப பயங்கரமா எப்ப வருவாங்க, முகமது எப்ப வருவாங்கன்னு ஆர்வமா நின்னாங்க. நம்ம இன்னைக்கு நம்ம உலகத்துல யாரை எதிர்பார்ப்போம்? ஏதாவது ஒரு இனாகிரேஷன் ஃபங்க்ஷனுக்கு இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஹீரோ வராங்கன்னா அங்க ஒரே கூட்டமா இருக்கும். அப்படித்தானே, அவன் வந்திருக்கான் பார்ப்போம்னு. ஆனா இத மாதிரி தலைவர்கள் கிடையாது. முஹம்மது எப்படிப்பட்ட தலைவர்கள்? பெரிய ஆன்மீக தலைவர், அப்படித்தானே, ஆட்சி தலைவர். அப்படிப்பட்ட முஹம்மது நபி மதீனாவுல வெறும் தஅவாவுக்காக செல்லவில்லை, அங்க போய் அவங்களுக்கு பெரிய பதவியே கிடைச்சு. அந்த அளவிற்கு முஹம்மது நபியும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மக்காவுல இருந்து மதீனாவுக்கு வராங்க. வரும்போது இங்க எந்த அளவிற்கு அவர்கள் உற்சாகமாக சந்தோஷமாக இருக்கிறாங்கன்னா, சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்றாங்களா, முஹம்மது நபி வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப விளையாடுகள்ல அது துள்ளி குதிக்கிறார்கள். அபிசீனியா வீரர்கள் எல்லாம் இந்த விளையாட்டுகள் அந்த சந்தோஷத்துல இப்ப பெருநாள் விளையாட்டு போட்டி வைப்போம் இல்லையா, அதே மாதிரி விளையாட்டுகள்ல ஈடுபடுறாங்க. பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா மாடிக்கு மேல நின்று யார பாக்குறாங்க, இதுதான் முஹம்மது. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடி யாரும் பார்த்தது இல்ல. முஹம்மது நபி பார்த்திருக்காங்களா? அவங்க இல்ல. அவர்கள் இதுதான் முஹம்மது அப்படின்னு சொல்லிட்டு முஹம்மது யார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மாடிக்கு மேல நின்று பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவருக்கு மதீனாவுல ஒரு பெரிய வரவேற்பு. அந்த வரவேற்பு வந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் ரசூலுல்லாஹ் அந்த மதீனாவுல போய் என்ன வேலை செஞ்சாங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பள்ளி வாசலை கட்டுறாங்க. என்ன கட்டுறாங்க? பள்ளி வாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளி வாசலுடைய பேர் என்னது? மஸ்ஜிதுன் நபவி. சரியா? மஸ்ஜிதுன் நபவி அப்படிங்கிற அந்த பள்ளியை யாரு கட்டுற? அந்த பள்ளி இன்னைக்கும் இருக்கு, அப்படிதானே? அந்த பள்ளியை கட்டுறது யாரு? முஹம்மது நபி. இன்னைக்கு இருக்கிறது மாதிரி அன்னைக்கு இருக்காது, அப்படித்தானே? இன்னைக்கு தான் அவங்க நல்ல மாடிஃபிகேஷன் பண்ணி அப்படி இப்படி எல்லாம் வச்சிருக்காங்க. அன்னைக்கு ஒரு சின்ன ஒரு பள்ளிவாசல் அது. முஹம்மது நபி எப்படின்னா அந்த அவங்களுடைய ஒட்டகத்தின் மீது ஏறி அப்படியே பயணம் செய்யறாங்க. பயணம் செய்து வரும்போது அந்த ஒட்டகம் ஒரு இடத்துல மண்டிடுது, உட்காரும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஸ்பாட்டை என்ன பண்றாங்க, நம்ம பள்ளிவாசல் கட்டலாம் அப்படிங்கிறதுக்காக உறுதிப்படுத்தும் போது அந்த இடம் யாருக்குரிய இடம்? 2 சிறுவர்களுக்குரிய இடம். சஹல் சுஹைல் அப்படிங்கிற 2 அனாதை சிறுவர்களுடைய இடம் தான் எது? மஸ்ஜித் நபவி கட்டின அந்த இடமாக இருந்தது. அப்ப சரி, சின்ன பிள்ளைங்க தானே, போனா போட்டோம், அவங்களுடைய இடத்தை நம்மளுக்கு பள்ளி கட்டலான்ற ரசூல் தான் எடுத்தாங்களா? இல்ல. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க இடத்துல இருந்த காசை கொடுத்து அந்த சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களுடைய உரிமை கூப்பிட்டு கேட்டாங்க, நான் இந்த இடத்த பள்ளிவாசல் கட்டுறதுக்காக எடுத்துக்கலாமா? அப்ப அந்த பிள்ளைங்க என்ன சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், நாங்க உங்க இடத்துலயா வேலை பேச போறோம், என்னுடைய இடத்தை நீங்க தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்ன உடனேயும் ரசூலுல்லாஹ் எடுத்துக்கலாம். என்ன செஞ்சாங்க, அதுல அந்த இடத்துக்கு கொடுக்க வேண்டிய காசை கொடுத்து அந்த இடத்துல எதை கட்டுறாங்க? மஸ்ஜிது நபவி பள்ளிவாசல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டுறாங்க. அந்த பள்ளி கட்டுறது மட்டுமல்ல, அந்த பள்ளியில அதுக்கப்புறமா பலவிதமான மாற்றங்கள், தொழுகையாக இருக்கட்டும், பயான்களாக இருக்கட்டும், எல்லாம் எங்க ஆரம்பிக்குது? மதீனாவுல நபிகளாருடைய வருகைக்கு அப்புறமாக ஆரம்பிக்குது. முஹம்மது நபி வந்துட்டு ஃபர்ஸ்ட் செஞ்ச வேலை என்னது? பள்ளிவாசல் கட்டியாச்சு. 2வதா என்ன வேலை செய்யறாங்க அப்படின்னா, ஹிஜ்ரத் செய்து வந்திருக்காங்க. நிறைய சஹாபாக்கள் மக்காவுல இருந்து எப்படி வர்றாங்க? ஹிஜ்ரத் செய்து வர்றாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பாக்குறது மாதிரி கிடையாது. இன்னைக்கு எப்படி, ஒரு ஊர்ல இருந்து நம்ம ஒரு ஊருக்கு போறோம், வெளிநாட்டுக்கு போகும்போது நம்ம என்னெல்லாம் எடுத்துட்டு போவோம்? எல்லாமே எடுத்துட்டு போவோம். ட்ரெஸ், செப்பல், ஷால், அப்படித்தானே? எதையுமே விட்டுட்டு போக மாட்டோம். ஏதோ விட்டுட்டு போயிட்டோம்னா அந்த போற வண்டியிலேயே நம்மளுக்கு டென்ஷன் ஆகும், இதை விட்டுட்டு வந்துட்டேனே, அப்படித்தானே? ஆனா அந்த சஹாபாக்கள் பெரிய ஒரு செல்வந்தர்களாக இருந்தாங்க. எங்க? மக்கால எப்படி இருந்தாங்க? பெரிய செல்வந்தர்களாக, பெரிய கோட்டை கட்டி நல்ல வசதியா மனைவி, பிள்ளைகள், ஆடம்பரமான வாழ்க்கையில இருந்த சஹாபாக்கள் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் இருந்தது. ஆனா மெயின் விஷயம் இல்லை. எது? இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கான ஒரு ஃப்ரீடம் இல்லை. அதனால எங்க போனாங்க? நம்மளுக்கு எல்லாம் இருக்கும், இது இல்லாட்டாலும் பிரச்சனை இல்லை. நம்மளுக்கு என்ன இல்லைன்னா பிரச்சனை?
பைசா இல்லைன்னா தான் வேற ஊருக்கு போவோம், அப்படித்தானே? ஆனா சஹாபாக்கள் எப்படி மாற்றமா இருந்தாங்க. இதனாலதான் அல்லாஹ் தஆலா சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன். சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? எல்லாத்தையும் துறந்து, எல்லாத்தையும் விட்டு எதையும் எடுக்காமல் வெறும் கையா எங்க வர்றாங்க? மதீனாவுக்கு வராங்க. மதீனாவிற்கு, மக்காவில இருந்து மதீனாவிற்கு வந்தவர்களுடைய பேர் என்ன? முஹாஜிர்கள். சரியா? முஹாஜிர்கள். மதீனாவில் ஆல்ரெடி இருந்தாங்க இல்லையா, அவங்களுடைய பேர் என்ன? அன்சாரிகள். சரியா? அன்சாரி, முஹாஜிர், முஹாஜிர், அன்சார். சரியா? நஸரனா உதவினான், உதவி செய்யப்பட்டவர்கள், அதான் அன்சாரிகள். வந்தவங்களுக்கு உதவி செய்தாங்க மதீனாவாசிகள். சரியா? மதீனாவாசிகள் மக்காவாசிகள் மாதிரி எல்லாம் கிடையாது. அவங்க எப்படி? கொஞ்சம் பாவமா ஏழையான மக்கள் தான். யாரு? மதீனாவாசிகள். மதீனாவுக்கு அந்த மக்கள் வந்த உடனேயே இரண்டாவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வேலை என்னன்னா, சகோதரத்துவத்தை ஏற்படுத்துறார்கள். என்ன பண்றாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்துறாங்க. யாருக்கெல்லாம்? மக்கால இருந்து வந்தவங்களுக்கும் மதீனாவில் உள்ளவங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஷிப்பை ஏற்படுத்துறாங்க. எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்னா, ரொம்ப நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு நீ என் ஃப்ரெண்டு, நீ என் ஃப்ரெண்டுன்னு பென்சில் கைமாத்திர ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. அவங்க எப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்? ரசூலுல்லாஹ் சொல்லும் போது எந்த அளவுக்குன்னா, அவங்களுடைய சொத்துல பாதியை கொடுக்குற அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப். சொத்துல பாதி, எவ்வளவு கஷ்டப்பட்டு சொத்து சேமிப்போம், அப்படித்தானே? பல வேலைகள் செய்து உழைச்சி எடுத்து நம்ம எவ்வளவோ பைசாக்கள் சேமிப்போம். அந்த பைசாக்கள் சேமிப்பது மட்டும் இல்லாம அந்த பைசாவை இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கும்போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். ஆனா அதையே கொடுக்கலான்னு யார் சொன்னா? அன்சாரிகள் சொன்னாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ரசூலுல்லாஹ் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொருத்தங்களையா கொடுக்குறாங்க. இவங்க உனக்கு சகோதரர், இவங்க உனக்கு சகோதரர். அன்சாரிகள், யா ரசூலுல்லாஹ் நான் இவங்கள சகோதரனா எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நபர்களையே எடுக்கிறாங்க. எடுக்கிறதுல ஒரு சஹாபி சொல்றார்கள், அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அப்படிங்கிற சஹாபிக்கு யாரு? சஅத் பின் ரபிஉ அப்படிங்கிற ஒரு ஆள் தோழர் ஆகுறாங்க. சரியா? அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் மக்கால இருந்து வந்தாங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு எங்க இருந்தவங்க? மதீனாவுல இருந்தவங்க. புரியுதா வரலாறு? மதீனால இருந்தவங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் ஏற்படும் போது அவர்கள் சொன்ன ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபே, என்னிடத்தில் என்னுடைய சொத்தினுடைய பாதியை நான் என்ன பண்றேன்? உனக்கு தரேன். சரியா? என்னுடைய சொத்தினுடைய பாதியை தரேன். அதே போன்று எனக்கு 2 மனைவிமார்கள் இருக்கின்றார்கள். உனக்கு யார விருப்பம்னு சொல்லி நான் தலாக் விட்டுட்டு அவங்கள உனக்கு திருமணம் பண்ணி வைக்கிறேன். எந்த அளவுக்கு பெரிய தியாகம், அப்படித்தானே? ஏன்னா ரசூலுல்லாஹ் எல்லாத்தையுமே விட்டுட்டு மக்காவில இருந்து வந்தாங்க இல்லையா? அதற்காக அந்த சகோதரத்துவத்தை ஏற்படுத்தும் போது அவர்கள் செய்த தியாகம் இது. ஆனா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க சொன்னதே பெரிய விஷயம். இன்னைக்கு யாரா அப்படி சொல்லுவாங்களா? சொத்துல பாதிய தர. இன்னைக்கு அண்ணன் தம்பி இடையிலேயே சொத்துல சண்டை நடக்கும். ஆனா யாருன்னே தெரியாது, இஸ்லாத்துக்காக மக்காவில இருந்து வந்த உடனேயே அவங்க பங்கு பிடிச்சு கொடுக்கறேன்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப அது எவ்வளவு பெரிய தியாகமாக இருக்கும். அதனாலதான் அந்த அவங்க சொல்லும் போது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, எனக்கு இதெல்லாம் வேண்டாம், என்ன பண்ணுங்க, எனக்கு உங்களுடைய கடை வீதியை காமிச்சு தாங்க. கடை வியாபாரம் செய்வாங்க இல்லையா, கடை, அந்த கடை வீதியை காமிச்சு தாங்க என்று சொல்லும் போது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிட்டு போறாங்க. கடை வீதியை காமிக்கிறார்கள். அவங்க சுயமா வியாபாரம் செய்து பொருளை எல்லாம் லாபம் எடுத்துட்டு என்ன பண்றாங்க? திருமணமும் முடிக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு நிறைய இடங்கள்ல திருமணம் சம்பந்தமா இந்த ஹதீஸ் கேட்டிருக்கீங்களா? அதெல்லாம் பூசின மனமும் கேட்டுட்டு வருவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்பாங்க, என்ன அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபே நல்ல மனமா இருக்கு, அது யார் ரசூலுல்லாஹ்? எனக்கு திருமணம் ஆயிடுச்சுது. சரி, நீ என்ன மஹர் கொடுத்தாய் அப்படின்னு கேட்கும்போது, நான் இப்படி ஒரு பேரித்துண்டளவு அது கொடுத்தேன்னு சொல்லும் போது, ஒரு ஆட்டையாவது அடுத்து நீ கொடுக்க கூடாதா? இந்த ஹதீஸ் கேட்டிருக்கீங்களா? திருமணம் சம்பந்தமா இந்த ஹதீஸ் வரும். ஒரு மஹருக்கு ஒரு ஆட்டையாவது அடுத்து நீ கொடுக்க கூடாதா அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அது எந்த சஹாபி? இந்த மக்காவில இருந்து வந்த அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் என்கின்ற சஹாபி. சரியா? அப்ப அவர்களுடைய அந்த தியாகமும் அந்த சகோதரத்துவமும் எந்த அளவுக்கு இருந்தது, அப்படிதானே? அதனாலதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த சஹாபாக்கள் எவ்வளவு, நம்ம இப்போ உஹுது மலை அளவு தங்கத்தை தானமா கொடுத்தாலும் அந்த சஹாபாக்கள் ஒரு கை சின்ன அளவு தானியத்தை கொடுத்தாலும் என்ன ஆகாதான்? ஈடாகாதா? நம்ம இப்ப உஹுது மலை அளவு இப்ப தங்கத்துக்கு எவ்வளவு ரேட்டு, அப்படிதானே? ஆனா நம்ம உஹுது மலை பெரிய மவுண்டைன் அளவுக்கு நம்ம தங்கத்தை கொடுத்தாலும் இவங்க செய்த சின்ன ஒரு சின்ன பேரித்தம்பளமாக இருந்தாலும் நம்மளோட யாருக்கு தான் மதிப்பு அதிகமா இருக்குமா? சஹாபாக்களுக்கு. ஏன்னா அவங்களுடைய தியாகம் அந்த அளவிற்கு இருந்தது.
முகமது நபி என்ன பண்றாங்க? அப்ப இப்படி சகோதரத்தை ஏற்படுத்தி ஒவ்வொருத்தங்களுக்கா சகோதரர்கள் ஆகுறாங்க. கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? மிஞ்சுறாங்க. ரிமைனிங் எத்தனை பேருன்னா ஒரு 70 பேர்ல குறையாம இருக்கவே மாட்டாங்க. ஏன்னா மக்காவில இருந்து வந்துட்டே இருப்பாங்க, அப்படித்தானே? ஹிஜ்ரத் செய்து வந்துட்டே இருப்பாங்க. இங்க இருக்கிறவங்க குறைஞ்சிட்டே இருப்பாங்க, மௌத்தாவாங்க, திருமணம் பண்ணுவாங்க, இப்படி எல்லாம் இருக்கும். சராசரியா ஒரு 70 பேர். அந்த 70 பேர் இல்லைன்னா வரலாறுகள்ல சொல்லும் போது ஒரு 300 பேர் இருப்பாங்களா. இவங்களுக்கு தங்குறதுக்கு என்ன இல்லை? இடம் இல்லை, அப்படிதானே? எத்தனை பேருக்கு தான் அந்த அன்சாரிகள் ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க? மக்கால இருந்து வர்றவங்களுக்கு வந்துட்டே இருக்கும் போது இங்க எல்லாரும் கரெக்டா இருக்குமா? இருக்காது. மிச்சம் மீதி வராங்க இல்லையா, இந்த ஆட்களை அவர்கள் ஒரு ஏற்பாடு பண்றாங்க. இந்த ரசூலுல்லாஹ் கட்டிய பள்ளிவாசல் மஸ்ஜித் நபவி இருக்குதா, இந்த மஸ்ஜித் நபவி பள்ளிவாசலுக்கு பக்கத்திலேயே ஒரு திண்ணைய மாதிரி ஒண்ணு ஏற்பாடு பண்ணி அங்கேயே அவங்க தங்குறாங்க. அவர்கள் தான் யாரு? திண்ணை தோழர்கள். இந்த சகோதரத்தை ஏற்படுத்தி கொஞ்சம் பேர் மிஞ்சினாங்க இல்லையா, அவர்கள் தான் திண்ணை தோழர்கள். அந்த கணக்கை தான் சொல்றாங்க. ஒரு 70 பேர் சராசரியா அந்த திண்ணையில தங்கிக்கிட்டே இருப்பாங்க. 100, 200, 300 அப்படியும் கணக்குகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப அந்த அளவிற்கு அவர்களுடைய வாழ்க்கை அப்படியே போகுது. எப்படி நம்முடைய வீடு எப்படி இருக்குது? நம்ம வீடு எப்படி இருக்கு? ஒரு நில வீடு வச்சாலே எனக்கு கேவலமா இருக்குது, அப்படித்தானே? 2 நில வீடு வேணும். எனக்கு ஒரு பெட்ரூமு, எனக்கு தங்கச்சிக்கு ஒரு பெட்ரூமு, உமாவுக்கு ஒரு பெட்ரூமு, வாப்பாவுக்கு ஒரு பெட்ரூமு, அப்படி நம்ம கேட்கிறோமா? அந்த அளவுக்கு நம்ம வீடு இருக்கு. சரி, மழை தண்ணி பெஞ்சா எப்படி இருக்கணும்? அந்த மழை தண்ணி கீழே விழாம அளவுக்கு பெரிய செட்டப் எல்லாம் வச்சு இன்னைக்கு வீடுகள் பயங்கரமா இருக்கு, அப்படிதானே? ஆனா அன்னைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளிவாசல் அவங்க இருந்த திண்ணையினுடைய அந்த நிலைமை எப்படி இருந்தன்னா, ஒரு மனிதனுடைய அடிப்படை தேவை என்ன எல்லாம்? 3 விஷயம் வேணும் ஒரு மனிதனுக்கு. இது இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அது என்ன எல்லாம் விஷயம்? உணவு, உடை, அது உணவுல வந்துடும். தண்ணி, தங்குறதுக்கு இடம், ஃபுட், க்ளாத்திங், ஷெல்டர். படிச்சிருக்கீங்களா? அதுல இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது? ஷெல்டர். நம்ம தங்குறதுக்கு இடம் வேணும். அந்த தங்குறதுக்குள்ள இடம் அவர்கள் தேர்ந்தெடுத்தது இந்த திண்ணை. அந்த திண்ணையுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு ஹதீஸ் வருது. அபூ சயீத் அல் குத்ரி அப்படிங்கிற ஒரு சஹாபி சொல்றாங்க, ரசூலுல்லாவுக்கு தொழுகைக்கான அழைப்பு விடப்படுது. தொழுகைக்கு நேரம் வந்தாச்சு, பாங்கு சொல்லியாச்சு, எல்லாரும் தொழுகைக்காக பள்ளியில வர்றாங்க. பள்ளியில வந்த உடனேயே மழை பெய்ய ஆரம்பிக்குது. கார்மேகம் இருண்டு மழை ஸ்டார்ட் ஆகுது. மழை ஸ்டார்ட் ஆன உடனேயே இப்ப நம்ம இந்த பள்ளிக்கு மேல என்ன வச்சிருக்கோம்? இந்த மர்கஸ் மேல சிமெண்ட்லாம் போட்டு அழகா ரூஃபா கட்டி இருக்கோம், அப்படிதானே? ஆனா அதுல என்ன இருந்து அப்படின்னா, ஒரு சின்ன ஒரு கூரை மாதிரி அந்த டேட்ஸ் மரத்தினுடைய ஒரு இது மாதிரி ஓலை மாதிரி லைட்டா வச்சிருக்காங்க. அதுக்கு மேல தண்ணி விழுமே என்ன ஆகும்? கீழே தண்ணி சொட்டு சொட்டா ஒழுவும், அப்படிதானே? இங்க ஒழுவுமா? எவ்வளவு சேஃபா இருக்கும். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய மஸ்ஜித் நபவி பள்ளிவாசல் அந்த தண்ணி உளுந்து இந்த டைல்ஸ் தரையில விழுந்தா எப்படி ஆகும்? அது ஒழுகி போயிடும், அப்படித்தானே? ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த பள்ளியினுடைய தரை எப்படி இருந்ததுன்னா, மண் தரை. எப்படி மண் தரையா இருக்கு? நம்ம வெயில் காலத்துல காலை வச்சாலே ஃபுல்லா மண்ணா இருக்கும். இதுவே தண்ணி விழுந்தா எப்படி இருக்கும்? ஃபுல்லா செளி மாதிரி சகதி பிடிச்ச மாதிரி இருக்கும், அப்படித்தானே? அந்த அளவிற்கு அவருடைய பள்ளிவாசல் இருந்தது. தொழுகைக்கான நேரம் வருது, தொழுகை ஆரம்பமாகிறது. ரசூலுல்லாஹ் தக்பீர் கட்டுறாங்க, ருக்கு செய்றாங்க, சஜ்தாவுக்கு போறாங்க. சஜ்தாவுக்கு போயிட்டு எழும்பும் போது நான் பார்க்கிறேன், அந்த சஹாபி சொல்றாங்க, யாரு? அபூ சயீத் அல் குத்ரி அப்படிங்கறது சஹாபி சொல்றாங்க, ஹத்தா ரஅய்த அஸ்ரத் தீன் ஃபீ ஜப்ஹதிஹி. ரசூலுல்லாஹ்வுடைய நெற்றியின் மீது அந்த தண்ணி, அந்த சளியா இருந்தது இல்லையா, அந்த மண்ணை அவங்களுடைய நெத்தியில ஒட்டி இருந்ததை நான் பார்த்தேன். அப்ப எந்த அளவிற்கு அவங்களுடைய அந்த பள்ளிவாசல் இருந்திருக்கும், எந்த அளவிற்கு அவருடைய அந்த வீடு இருந்திருக்கும். நம்ம யோசிச்சு பார்க்கணுமே இல்லையா? நம்ம கிட்ட எவ்வளவோ சுகபோகங்களோட நம்ம இருக்கிறோம். நம்ம இருக்கிறதுக்கு கட்டில், சோஃபா, பீரோ, நம்ம பொருட்கள் வைக்கிறதுக்கு எவ்வளவோ ஆடம்பரமான வீடுகள்ல எல்லாம் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய தியாகம் எப்படி இருக்கு? எல்லாம் இருந்தாலும் நம்ம ஏதோ ஒரு விஷயத்தை இழக்கிறதுக்கு நம்மளால தயார் இல்லை, அப்படிதானே? மார்க்க விஷயம் அப்படின்னு வரும்போது நம்ம கரெக்டா இல்லை. ஆனா அந்த சஹாபாக்கள் இஸ்லாத்துக்காகவே அந்த மக்காவில இருந்து இந்த மதீனாவுக்கு அவங்களுடைய வீடு எப்படி இருந்திருக்கு? வீடு இல்லை, அவங்க தங்கும் இடம் எப்படி இருந்திருக்கு? இவ்வளவு மோசமான நிலையில இருந்திருக்காங்க. சரி, அவங்களுடைய தங்கும் இடம் தான் எப்படி? அவங்க சாப்பாடு நல்லா சாப்பிட்டாங்களா? அவங்களுடைய சாப்பாடு எப்படி இருந்திருக்கு? திண்ணையில வாழ்ந்தவங்களுடைய சாப்பாடு
ரசூலுல்லாவுக்காக இஸ்லாத்துக்காக வந்தாங்க, அப்படித்தானே? அப்ப ரசூலுல்லா என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கும் இல்லையா சாப்பாடு, தர்ம பொருளாகவோ அன்பளிப்பாகவோ எல்லாம் கிடைக்கும் இல்லையா? தர்ம பொருள் ரசூலுல்லாவுக்கு எடுக்கலாமா? தர்மம்னா யாராவது தர்மம் கொடுப்பாங்கல்ல, சக்காத்து எல்லாம் கொடுப்பாங்க இல்லையா, அதை எடுக்கலாமா? எடுக்க கூடாது. அப்ப அவங்க எடுக்காம யாருக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க? இந்த திண்ணை தோழர்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி யாராவது விருந்துக்கு கூப்பிடுவாங்க இல்லையா ரசூலுல்லாவை, அப்போ இந்த திண்ணை தோழர்கள் இருந்து 2-3 பேரை ரசூலுல்லா என்ன பண்ணுவாங்க, கூட கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரிதான் அன்பளிப்புகள், யாராவது கிஃப்ட் மாதிரி பிரசன்ட் பண்ணுவாங்க. ரசூலுல்லா இந்த தண்ணியை நீங்க குடிங்க, இந்த பேரிச்சம்பழத்தை சாப்பிடுங்க, இந்த பாலை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா? இதையெல்லாம் ரசூலுல்லா சாப்பிடாம யாருக்கு கொண்டு கொடுப்பாங்க? இந்த திண்ணை தோழர்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா இஸ்லாத்திற்காக நம்மளுக்காக தியாகம் செய்து வந்து இந்த திண்ணையில கிடக்குறாங்க இல்லையா, அவங்களுக்கு ரசூலுல்லாவே உணவு கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சொல்ல போனா பள்ளிவாசல்கள் எல்லாம் நம்ம பள்ளியில ஜும்மா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அறிவிப்பு செய்வாங்க, பார்த்திருக்கீங்களா? பள்ளிவாசலுக்கு பைசா வேணும், வெளியே வந்து இந்த முசாஃபர் வந்திருக்காங்க, இந்த பைசா கொடுங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தொழுது முடித்ததற்கு அப்புறமா திரும்பி சஹாபாக்களை பார்த்திருந்து, இன்னைக்கு யாருக்காவது சாப்பாடு இருக்கா, திண்ணை தோழர்களை யாரையாவது கூட்டிட்டு போறதுக்கு சாப்பாடு இருக்கா அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள் யாரு கொடுப்பா? முஹம்மது நபி கொடுப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு அவங்களுக்கு சாப்பாடுக்கும் என்னது ஏழ்மை, வழி இல்லை. ஏன்னா மதீனாவாசிகள் எல்லாம் பங்கு போட்டு ஒவ்வொரு சகோதரர்களா எடுத்துட்டு போயாச்சு இல்லையா? இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எல்லாரும் ஏழ்மையில தான் இருக்காங்க. அப்ப இவங்களுக்கு எங்க இருந்து சாப்பாடு கிடைக்கும்? யோசிக்கணுமா இல்லையா? அது மட்டும் இல்லாம எந்த அளவுக்கு அவங்களுடைய சாப்பாடு இருந்ததுன்னா, இவங்க பள்ளியில இருக்கும் போது ஒரு கயர் மாதிரி ஒண்ணு இருக்கும், அங்க போய் என்ன பண்ணலாம், பேரிச்சம்பழங்களை எல்லாம் தொங்க போட்டுட்டு போவாங்க. இருக்கிறவங்களுக்கு ஒரு கொலை பேரிச்சம்பழத்தை கொண்டு போய் டேட்ஸை கொண்டு போய் தொங்க போட்டு போவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, பசிக்கிறவங்க திண்ணை தோழர்கள் எடுத்துட்டு சாப்பிடுவாங்க. எல்லாம் கொலையோட கொத்தோட எடுப்பாங்களா? இல்ல, ஒண்ணு எடுத்து சாப்பிடுவாங்க. மத்தவங்களும் வேணும் இல்லையா? நம்ம வீட்டுல எப்படி, நம்ம வீட்டுல தங்கச்சி கூட கொடுக்க மாட்டோம், அப்படித்தானே? உமா ஒரு கிண்ணத்துல பெரிய ஏதாவது பிரியாணி வச்சிருக்காங்கன்னா தங்கச்சி உமா எனக்கு தான் ஃபுல்லா வேணும் அப்படி இப்படின்னு சொல்லி சண்டை பிடிப்போம். ஆனா யாருன்னே தெரியாத சகோதரர்களுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, பங்கிட்டு கொடுத்தாங்க. அதே மாதிரிதான் இவங்க இங்க தொங்க விடுறத பார்த்துட்டு முனாஃபிகீன்கள் இருப்பாங்க இல்லையா? முனாஃபிகீன்கள்னா யாரு, கேள்விப்பட்டது இல்லையா? முனாஃபிக்கு, நயவஞ்சகர்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இங்க ஒண்ணு சொல்லுவாங்க, அங்க போய் ஒண்ணு சொல்லுவாங்க, ரெட்டை வேதம், ரெட்டை முகம் காட்டுவாங்க. இப்படிப்பட்ட இந்த முனாஃபிகீன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, கீழ்த்தரமான மட்ட பெரிச்சம்பழங்களை என்ன கொண்டு வருவாங்க, அதுல போய் தொங்க போடுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு பெருமை கிடைக்கணும், நானும் போட்டேன்னு பெருமை கிடைக்கணும் இல்ல, அதுக்கு வேண்டி இவங்களுக்கு பைசா கொடுத்து வாங்குறதுக்கும் கஷ்டம், கொஞ்சம் பைசாவை கொடுத்து ரொம்ப ஐய பேரிச்சம்பழத்தை கொண்டு போய் அங்க தொங்க விடுறது. அதனாலே அல்லாஹ் தஆலா என்ன வசனம் இறக்குனா, நீங்கள் செலவு செய்யும் போது உங்களுடைய அந்த செல்வம் குறைந்து விடும் என்று நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய செல்வம் என்னதான் செய்யும், நம்ம யாருக்காவது செலவு செஞ்சா கூடிக்கிட்டே பெருகிக்கிட்டே தான் இருக்கும் அப்படிங்கிற வசனம் இந்த முனாஃபிகீன்களுக்காக அல்லாஹ் தஆலா இறக்குறான். அப்படி இவருடைய உணவு அந்த அளவுக்கு இருந்தது. இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் வெரைட்டிஸ் சாப்பிடுவோம் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம வீடுகளில் தான் நம்ம அண்ணன் இருப்பான், நம்ம தம்பி இருப்பான், அக்கா இருப்பா, தங்கச்சி இருப்பா, உம்மா இருக்கும், வாப்பா இருக்கும், 5 பேரும் 6 பேருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு இருக்கும், அப்படித்தானே? நம்மளுக்கு ஒரு சாப்பாடு பிடிக்கலையா, உம்மாட்ட போய் கேட்போம், உம்மா எனக்கு இந்த சாப்பாடு தான் பிடிக்கும், உம்மா சரி மோனே இந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே ஹோட்டல் இருக்கும், அப்படிதானே? பிடிச்ச சாப்பாடை மெனுவா நம்மள வீட்டுல இருந்தே பார்க்கலாம். ஆனா அவங்க சாப்பிட்ட சாப்பாடு என்னதான், டேட்ஸ். என்னைக்கும் சாப்பிட முடியுமா டேட்ஸ்? டேட்ஸை சாப்பிட முடியும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனாலதான் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தெரியுமா யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஃபர்ஸ்டா பாங்கெல்லாம் சொல்ற ரசூலுல்லாஹுடைய முஅத்தின், சரியா? அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், இந்த டேட்ஸை சாப்பிட்டு எங்களுடைய மலம் எல்லாம் இறுகி விட்டது. அந்த சாப்பாடு எப்படி இருக்கு, டேட்ஸ்ங்கிறது பாயில போட்டா எப்படி நைஸா அப்படியே அல்வா மாதிரி உள்ள போயிருமா? சவச்சு ரொம்ப கட்டியான ஒரு உணவு, அப்படித்தானே? அது சாப்பிட்டு எங்களுடைய மலம் எல்லாம் இறுகி விட்டது, கஷ்டமா இருக்கு யா ரசூலுல்லாஹ், வேற ஏதாவது சாப்பாடு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறாங்க. அப்போ முஹம்மது நபி இடத்துல என்ன இல்ல, ஒண்ணுமே இல்லை, அப்படித்தானே? அவங்க என்ன பண்றாங்க, எல்லாரும் வாங்கன்னு சொல்லி ஏதாவது ஒரு பயான் தான் சொல்லுவாங்க, தியாகங்களை பற்றி எல்லாம் பேசுவார்கள். அப்ப அந்த அளவிற்கு உணவிலையும் பற்றாக்குறைவா யார் இருந்தா, திண்ணை தோழர்கள் இருந்தார்கள். திண்ணை தோழர்கள்ல ஒரு சஹாபி தான் அபூ ஹுரைரா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அபூ ஹுரைரா யாரு?
பூனையின் அப்படின்னு வேற அவங்களுடைய சிறப்பு என்னது? இந்த ஹதீஸ்கள் அறிவிச்சதுலேயே நிறைய ஹதீஸ்கள் அறிவிச்ச சஹாபி யாரு? அபூ ஹுரைரா. சரியா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் யாரு தான்? நம்ம பேரு கட்டமா நினைச்சிருப்போம், அபூ ஹுரைரா நல்லா வாழ்ந்திருப்பாங்க அப்படி நினைச்சிருப்பான், அப்படித்தானே? ஆனா இந்த திண்ணை தோழர்கள் ஒரு ஆள் யாரு தான்? அபூ ஹுரைராவும் திண்ணை தோழர்களில் ஒரு ஆள் தான். அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ஒரு தடவை எனக்கு ரொம்ப பசி, நல்ல பசின்னா நம்ம இன்னைக்கு காலையில சாப்பிட்டுட்டு மத்தியானம் சாப்பிட்டா சாயங்காலம் வரும் இல்லையா பசி, அந்த பசி கிடையாது. ரொம்ப பசி. எந்த அளவுக்கு பசின்னா அவங்க என்ன பண்றாங்க, அந்த பூமியில கமந்து கிடந்து இந்த வயிற்று பகுதியை அப்படியே அழுத்துறாங்க. அப்படியாவது பசியை தெரியாம இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நல்ல போட்டு அமுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம கயிறுல கல்ல கட்டி அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்றாங்க, இந்த பசியை எப்படியாவது நம்ம மறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவிற்கு அந்த பசியின் கொடுமையின் காரணமாக அவங்க இருக்கிறாங்க. அப்போது ரொம்ப ஒரு கட்டத்துக்கு மேல என்ன பண்ண முடியல, அவங்களால தாங்கவே முடியல. இவங்க என்ன பண்ண மாட்டாங்க, இந்த மக்கா வாசிகள் வந்தாங்க இல்லையா முஹாஜிர்கள், கையேந்த மாட்டாங்க. கையேந்தலாமா இஸ்லாத்துல? கையேந்த கூடாது, அப்படித்தானே? அது தெரிந்த சஹாபாக்கள் கையேந்த மாட்டாங்க. அதனாலதான் அல்லாஹ் தஆலா வசனத்துல சொல்லுவான், அவர்களை பார்க்கும் போது பெரிய செல்வந்தர்கள் என்று நினைப்பாங்க, ஆனா அந்த மக்கள் எப்படிப்பட்டவங்க? ஏழைகள். அவங்களுக்கு கையேந்த தெரியாது, கையேந்த மாட்டார்கள் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா வசனங்கள்ல எல்லாம் சொல்லுவான். யாரை பற்றி சொல்றது? இது திண்ணை தோழர்களை பற்றி சொல்றது. சரியா? அப்ப அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரொம்ப கடுமையான பசி தாங்க முடியாம என்ன பண்றாங்கன்னா, சரி பள்ளி வாசலுக்கு வெளியே நம்ம பாதையில உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உட்கார்ந்துருக்காங்க. இப்படி உட்கார்ந்துருக்கும் போது ஃபர்ஸ்ட் யார் வரா அப்படின்னா, யாரா வருவாங்க நம்மளுக்கு சாப்பாடு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் யார் வரான்னா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வராங்க. சரியா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய ஃப்ரெண்டு, அப்படிதானே? நல்ல ஃப்ரெண்டு. அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்த உடனேயே இது எனக்கு பசிக்குது, எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு யாரு கேட்கல, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கல. ஏன்னா அவங்களுடைய தன்மானம், அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட் அவங்க விட்டு கொடுக்கல. அவங்க என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, எனக்கு குர்ஆன்ல ஒரு வசனத்தை நீங்க சொல்லி தருவீங்களா, இதனுடைய விளக்கத்தை சொல்லி தருவீங்களா அப்படிங்கறத மாதிரி கேட்கிறாங்க. அப்படியாவது சரி வா நம்ம பாப்போம் அப்படின்னு கூட கூட்டிட்டு போய் நீ சாப்பிட்டியா அப்படின்னு சாப்பாடையாவது வாங்கி கொடுப்பாங்கல்ல, அந்த எண்ணத்துக்காக என்ன பண்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்றாங்க, இந்த வசனத்தினுடைய பொருளை சொல்லி தருவீங்களா அப்படின்னு. ஆனா அந்த ஹதீஸ்ல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவதை விட அந்த வசனத்தை பற்றி நன்கறிந்தவன் யாருதான் நான். ஆனாலும் எனக்கு இந்த காரணத்தை சொல்லியாவது என்னுடைய பசியை அவங்க மாற்றுவாங்களாங்கிறதுக்காக நான் சொன்னேன். ஆனா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு என்ன பண்ணல, தெரியல, அப்படிதானே? இவங்களுடைய இன்டென்ஷன் இதுதானே, அவங்களுக்கு தெரியல. அவங்க ஏதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அபூபக்கர் அவர்களும் என்னுடைய பசியை உணரவில்லை. அடுத்ததாக யார் வரான்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரும்போதும் இந்த அபூ ஹுரைரா என்ன பண்றாங்க, எனக்கு பசிக்குதுன்னு சொல்லல, ஒரு வசனத்துடைய விளக்கத்தை சொல்லி தருவீங்களா அப்படிங்கறத மாதிரி கேட்கிறாங்க. அப்படி கேட்ட உடனேயே அவர்களும் என்ன பண்றாங்க, அவங்களுக்கும் இவங்களுடைய இன்டென்ஷன் புரியல, ஏதோ சொல்லிட்டு போறாங்க. அவர்களும் அபூ ஹுரைராவுடைய பசியை போக்கல. மூன்றாவதா யார் வரா, நம்முடைய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராங்க. முஹம்மது நபி வந்த உடனேயே அபூ ஹுரைராவை பார்த்து என்ன பண்றாங்க, தபஸ்ஸம, அவங்க ஒரு ஸ்மைல் பண்றாங்க. பார்த்த உடனே என்ன ஆச்சுது, புரிஞ்சிருச்சு அபூ ஹுரைராவுடைய நிலைமை பசிதான் அப்படிங்கறத புரிந்து விட்டு அபூ ஹுரைரா அவர்களிடத்துல என்ன பண்றாங்கன்னா கூட்டிட்டு போறாங்க, வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனேயே அங்க போய் கேக்குறாங்க, ஏதாவது உணவு இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போது அங்க ஒரு கிளாஸ்ல என்ன இருந்தது, ஒரு குவளையில ஒரு பால் இருந்தது. இது பார்த்த உடனே எப்படி இருக்கும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு, நம்மளுக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பசி, சரி ஒண்ணுமே வேண்டாமே, நோம்பு டைம்ல இருக்கும். நோம்பு டைம்ல நம்ம மதரசா எல்லாம் விட்டு ரொம்ப பசியா இருக்கும். 6 மணி ஆகும்போது சாப்பாடு எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு கண் குளிர்ச்சியா இருக்கு, அப்படித்தானே? ஆனா அதுக்கும் மேல பயங்கரமான பசியா இருக்கு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. அவங்க அந்த ஒரு கிளாஸ் பாலை பார்க்கும் போதே அவ்வளவு ஆனந்தம், நம்மளுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா, அபூ ஹுரைராவே இங்க வா. அப்ப இவங்க வராங்க. வந்த உடனேயே முஹம்மது நபி சொல்றாங்க, அது திண்ணை தோழர்கள் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கள எல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு.
எப்படி இருக்கும்? நம்மளுக்கே ஒரு கிளாஸ் 10மா 10தான் இருக்கிறது கிடையில 1000 பேரை கூட்டிட்டு வந்தோன்னா எப்படி கோபம் வரும். ஆனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கட்டுப்பட்டார்கள். அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு சரி கூட்டிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் யாரை கூட்டிட்டு வரா? திண்ணை தோழர்ல ஒரு 70-80 பேரை கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்த உடனேயே அவங்களிடத்துலயும் ஒவ்வொரு ஆட்களுக்கா கொடுக்குறாங்க ரசூலுல்லாஹ். ஒரு கிளாஸ் பாலையா கொடுக்கும்போது ஒருத்தங்களா குடிக்கிறாங்க. அந்த கூடையில இருக்கக்கூடிய அந்த பால் என்ன ஆகல, தீரல்ல, கொஞ்சம் போல மிஞ்சி இருக்குது. அப்ப கடைசியா ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, இனி யாரெல்லாம் குடிக்கணும்? அப்போ அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நானும் நீங்களும், உங்களை என்னையும் தவிர யாரும் குடிக்கிறதுக்கு இல்லை யா ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனேயே இதோ நீ குடிச்சுக்கோ அப்படிங்கிறதுக்காக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ரசூலுல்லாஹ் அந்த கோலையை கொடுக்குறாங்க, அந்த கோப்பை கொடுக்குறாங்க. கொடுத்த உடனேயே அவங்களும் குடிக்கிறாங்க. அவங்க சொல்லுறாங்க, இதுக்கு மேலாக நான் குடித்தா என்னோட வயிறு வெடித்து விடுமோ, அந்த அளவுக்கு நான் குடிக்கிறேன். ஆனா அந்த பால் என்ன ஆகல, தீரவே இல்லை. ரசூலுல்லாஹ்வுக்கு குடிக்கிறதுக்கும் அந்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு குடிக்கிறதுக்கும் அந்த பால் இருந்தது அதுல. அப்ப அந்த பால் அந்த சாப்பாடுல ரிஸ்க்ல பரக்கத் செய்தது யாரு? அல்லாஹ். நம்ம வரலாறுகள் எல்லாம் படிச்சிருப்போம் அப்படித்தானே. அல்லாஹ் தஆலா ஸ்ட்ரைட்டா சாப்பாடு கொடுத்தது யாருக்கெல்லாம்? நான் லாஸ்ட் பயான்ல சொல்லியிருந்தேன், மரியம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தோமா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்க்கும்போது அந்த நாட்டுல பார்க்காத உணவுகள், அந்த ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்ப அது மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கும் அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து மன்னா சல்வா அப்படிங்கிற உணவுகளை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்தான். இப்படி அல்லாஹ் தஆலா யாரை நேசிக்கிறானோ கண்ணுக்கு தெரியாத பரக்கத்தை, கண்ணுக்கு தெரியாத ரிஸ்கை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? அவர்களுக்கு கொடுப்பா. அப்ப நம்ம எந்த ஒரு சூழலையும் அல்லாஹுவை நம்பிக்கை இழந்து விடாத மக்களாக இருக்கணும். சரியா? அதற்கு ஒரு உதாரணம் தான் ஏது, அபூ ஹுரைராவுடைய இந்த சம்பவங்கள் எல்லாம். சரி, அவங்களுடைய வீடை நம்ம போய் பார்த்தாச்சு, அவங்களுடைய உணவை பார்த்தாச்சு, அவங்களுடைய ஆடை எப்படி இருந்திருக்கும், ட்ரெஸ். இன்னைக்கு நம்ம பீரோவை போய் திறந்தாலே போதும், எப்படி இருக்கும்? ஒரு செக்ஷன்ல பேண்ட், ஒரு செக்ஷன்ல டாப், ஒரு செக்ஷன்ல கவுன், ஒரு செக்ஷன்ல ஃபர்தா, அப்படித்தானே? இதுல வேற கலர் வேற நம்ம பிரிச்சு வச்சிருப்போம். அதே மாதிரி என்னது, ஷூஸ் பார்த்தா வெளியே போடுறதுக்கு ஒண்ணு, ஸ்போர்ட்ஸுக்கு ஒண்ணு, ஸ்கூல்ல 2, இப்படிதானே? நம்மளுடைய ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஒரு ட்ரெஸ்ஸா இருக்கு. யாருக்கா ஒரு ட்ரெஸ் இருக்கு, நீங்க யாரா இருப்போமா? யாருமே இருக்க மாட்டோம், அப்படித்தானே? ஆனா அந்த சஹாபாக்களுக்கு இருந்தது. அவங்க இல்லாதவங்க என்ன பிரச்சனை இல்லை, இல்லாதவங்களா இருந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்தாங்க. அவருடைய ட்ரெஸ் எப்படி இருந்தது? ஒரே ஒரு ஆடை தான், ஒண்ணு மேலாடை இருக்கும், இல்ல கீழாடை இருக்கும். அந்த ஒரு ட்ரெஸ்ஸ அவங்க இடுப்பு கீழே வச்சிருப்பாங்க. அதுவும் எங்க எட்டாது, கணுக்கால் இந்த கரண்ட வரைக்கும் போகாது, அதுக்கு மேலதான் நிக்குமா. சில பேர்களுடைய ட்ரெஸ் அவங்க ஒரு பெரிய துணியாதான் இருக்கு, அதை இப்படி கழுத்துல கெட்டி போட்டுட்டு அது அவங்களுடைய மறை உறுப்பு அவங்க தெரியாத அளவுக்கு அவங்க மறைச்சிட்டே நடப்பாங்களாம். இந்த சட்டம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா? பள்ளிவாசல்ல தொழும்போது ஆண்கள் சஜிதா செய்துட்டு எழும்பி நின்றதுக்கு அப்புறமா தான் பேக்ல தொழக்கூடிய பெண்கள் எழும்பணும். கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஹதீஸ்? இல்ல. அது எதற்காக? அன்றைய காலத்துல சஹாபாக்கள் அவர்களுடைய ஆடைகள் பற்றாக்குறையா இருந்தது, குறைவாக இருந்தது. அதனால அவர்கள் என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் இடத்துல சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், எங்களுடைய ஆடைகள் எல்லாம் இப்படி இருக்குங்கிறது போது ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு இதுதான் என்னது, ஆண்கள் எழும்பினதுக்கு அப்புறமா பெண்கள் எழும்புங்க அப்படிங்க. அப்போ இந்த ஹதீஸ்கள் இருந்து அவங்களுக்கு தெரியுது, இவர்கள் தான் யாரு, இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகள்னு வரலாறுகள்ல சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்க? இஸ்லாத்தினுடைய விருந்தாளிகள், கெஸ்ட், இஸ்லாத்துக்காக வந்த கெஸ்ட்னு சொல்லக்கூடியவர்கள் யாரு? அஸ்ஹாபு சுஃபா, இந்த திண்ணை தோழர்கள். அவருடைய ஆடை எப்படி இருந்திருக்குது? அவ்வளவு பற்றாக்குறையா இருந்திருக்கு. சரி, அப்ப நம்மளுக்கு தோணும், இவங்க சாப்பாடு இல்ல, உணவு இல்ல, வேற உடுக்கிறது உடை இல்ல, அப்ப இவங்க ஏதாவது வேலை செஞ்சாவது பைசா சம்பாரிச்சு எல்லாம்ல, தோணுமா உங்களுக்கு? தோணிச்சுதான் யாருக்காவது? அப்படி தோணிச்சு, மாஷா அல்லாஹ் தோணிச்சுது. அவங்களுக்கு வேலையும் அவங்க செய்தாங்க. என்ன வேலை அப்படின்னா, அவங்களுக்குள்ளாடியே அவங்க டிஸ்கஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு மெயின் டியூட்டி என்ன தெரியுமா? ஹதீஸ் கலெக்ஷன். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஹதீஸ்களை எல்லாம் ஒரு ஆளு கூட ஒரு வார்த்தை கூட விடாம எல்லாரும் கரெக்டா அதை எடுத்து எழுதியா மனப்பாடம் பண்ணியா வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம தலைமுறை கிடைக்காம போயிடும் பாத்தீங்களா. அதனால அவங்க அதுல ரொம்ப கண்ணும் கருத்துமா இருந்தாங்க. இந்த சஹாபாக்கள் காலையில விறகு விட்டுறதுக்கெல்லாம் போவாங்களாம். அவங்களே டேன் வச்சுப்பாங்களாம், இன்னைக்கு நீ போ, நாளைக்கு நான் வரேன். இன்னைக்கு நான் வராத நாள்ல நீ என்ன பண்ணு, ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்திலேயே இருந்து என்ன வஹி இறங்குது, என்ன வஸ்ரம் இறங்குது எல்லாத்தையும் நீ கேளு, நீ கேட்டுட்டு வந்து என்கிட்ட சொல்லு. இப்படி அவருடைய வேலையே எதாவது இருந்தது,
இந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹுடைய அந்த வசனங்களை எல்லாம் கேட்கறதுல தான் இருந்தது. நான் ஆல்ரெடி சொன்னதுதான், அதிகமாக ஹதீஸ்கள் அறிவிச்சது யாரு? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யாரு தான்? இந்த திண்ணை தோழர்கள் தான். அவங்க 5374 ஹதீஸ்கள் அறிவிச்சாங்க. யாரு? அபூ ஹுரைரா. இவர்கள் 1000க்கு மேல ஹதீஸ்கள் அறிவிச்சவர்கள் லிஸ்ட்ல ஒரு 7 சஹாபாக்கள் தான் இருப்பாங்க. சரியா? அந்த 7 பேருமே யாரு தான்? 7ல ஒரு 5 பேர் யாரு தான்? இந்த திண்ணை தோழர்கள்லாம். ஏன்னா எந்த நேரம் யார் பக்கத்துல தான் இருப்பாங்க? ரசூலுல்லாவுக்கு தண்ணி வேணுமா, ரசூலுல்லா எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, என்ன சொல்றாங்க, என்ன பேசுறாங்க, எல்லாத்தையுமே கலெக்ட் பண்றதுதான் என்ன யாருடைய வேலை? திண்ணை தோழர்களுடைய வேலை. இந்த அபூ ஹுரைரா அவங்க சொல்றாங்க, குர்ஆன்ல 2 வசனம் மட்டும் இறங்காம இருந்திருந்தா நான் இவ்வளவு ஹதீஸ்கள் அறிவிச்சிருக்கவே மாட்டேன். அது என்ன 2 வசனம் தெரியுமா? அவங்க சொல்றாங்க, எனக்கு எப்படியாவது என்னுடைய பசி போனாலே போதும், இந்த பசி இல்லாம நான் எப்படியா பட்டினி இல்லாம வாழ்ந்தா போதும்னு இருந்தேன். அல்லாஹ்வுடைய அந்த 2 வசனம் வந்த உடனேயே என்னுடைய மனசு நிம்மதியா இல்லை. என்ன வசனம்னா, அல்லாஹ் தஆலா சொல்லுவான், யார் உண்மையான நேர்மையை அறிந்த பிறகும் மக்களிடம் இருந்து அதை மறைத்து வைக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் உண்டு, அல்லாஹ்வுடைய வேதனை உண்டு என்ற அந்த வசனத்தை பார்த்த உடனேயே அவங்களுக்கு என்ன ஆச்சுது? நம்ம எப்போதுமே ரசூலுல்லாஹுக்கு பக்கத்துல தானே இருக்கிறோம், நிறைய ஹதீஸ்கள் கேட்டுட்டு தானே இருக்கிறோம், இதை அடுத்த தலைமுறைக்கு அடுத்த சமுதாயத்திற்கு சொல்லாம இருந்தா அல்லாஹ் நம்மளை தண்டிச்சிருவானோ அப்படிங்கிற அந்த பயத்திற்காகவே யார் எவ்வளவு அறிவிச்சா? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்களை அறிவித்தார்கள். சஹாபி யாருன்னா இப்னு உமர். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் அப்துல்லா இப்னு உமர் அப்படிங்கிற அந்த சஹாபி. அந்த சஹாபியுமே 2630 ஹதீஸ்க்கு மேல அறிவிச்சாங்க. சரியா? மூணாவதா வரக்கூடிய கேட்டகரி யாருன்னா அனஸ் பின் மாலிக். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார் தெரியுமா? ரசூலுல்லாஹ்விடத்துல ஒரு உம்மா என் மோனை பார்த்து நல்லபடியா வளர்த்துங்கன்னு சொல்லிட்டு 10 வயசுலயே கொண்டு விட்டாங்க. அந்த சஹாபி தான் யாரு? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் ரசூலுல்லாஹ்வுக்கு இந்த வேலை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, பணிவிடை செய்யறது அப்படி இப்படின்னு. அந்த சஹாபி எத்தனை அறிவிச்சாங்க? 2280. நாலாவதா வர கேட்டகரி தான் யாரு? ஆயிஷா நாயகி. அவங்க என்ன ஆண் வரிசையில வந்தவங்களா? இல்ல, பெண் வரிசையில். அப்படிதானே? பெண்கள்ல அவ்வளவு ஹதீஸ்கள் 2210 2000க்கும் மேல அறிவிச்சது யாருதான்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அவங்க எந்த அளவிற்கு அறிவு கூர்மையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியக்கூடிய அந்த மார்க்க சட்டங்களை மாதிரி எந்த சஹாபாக்களுக்கும் தெரியாது. ஏதாவது ஒரு சஹாபாக்களுக்கு டவுட் வந்தா யார்கிட்ட நிப்பாங்க? ஆயிஷா நாயகிட்ட தான் வந்திருப்பாங்க. அப்ப அந்த அளவுக்கு அறிவுல சிறந்தது யாரு தான்? ஏதாவது ஒரு ஹதீஸ்கள் ரசூலுல்லாஹ்வுடைய அந்த என்ன ஒரு குர்ஆன் வசனங்களாக இருக்கட்டும் எல்லாம் மனனம் செய்து அப்படி மைண்ட் ஃபுல்லா வச்சிருந்தது யாரு தான்? ஆயிஷா நாயகி. அவங்க எவ்வளவு அறிவிச்சாங்க? அவங்களும் 2000க்கும் மேற்பட்ட ஹதீஸ்கள் அறிவித்தார்கள். அப்படி இப்னு அப்பாஸ், அப்புறம் அபூ சயீத் அல் குத்ரி அப்படிங்கிற ஒரு சஹாபி சொன்னேன் இல்லையா? யார் அந்த சஹாபி? என்ன ஹதீஸ்ல சொன்னேன்? அபூ சயீத் அல் குத்ரின்னு பேர் கவனிக்கலையா? அப்படி இந்த சஹாபாக்கள் எல்லாமே எந்த லிஸ்ட்ல இருந்தவங்க தான்? மேக்சிமம் திண்ணை தோழர்கள் லிஸ்ட்ல இருந்தவங்க தான். அப்ப நம்ம யோசிச்சு பார்க்கணும், திண்ணை தோழர்கள் அஸ்ஹாபு சூஃபாவுடைய வாழ்க்கை இது மட்டுமில்ல, தொடர்ந்துட்டே இருக்கும். அதுல ஏராளமான சஹாபாக்கள், பிலால் ரலியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரிதான் இந்த இப்னு உமர், எல்லாருமே எதுல இருந்தவங்க தான்? இந்த திண்ணையில வாழ்ந்த சஹாபாக்கள் தான். சரி, ரசூலுல்லாஹுடைய மரணித்ததற்கு பிறகு இந்த சஹாபாக்கள்லாம் இந்த ஏழ்மை நிலையில எல்லாம் இருக்கல. அதுக்கப்புறமே என்ன ஆச்சு? அவங்களுடைய வாழ்க்கை மாறிடுச்சு. ஏன்னா அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு இந்த திண்ணை தோழர்களை நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூட ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பிறகு பஹ்ரைன் நாட்டினுடைய ஆட்சியாளர் ஆறாங்க, ஆளுநராக ஆறாங்க, இப்படி எல்லாம் கவர்னரா ஆறாங்க, இப்படி பெரிய பெரிய பதவிகளை எல்லாம் அந்த சஹாபாக்கள் போகிறாங்க. அப்ப ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அந்த மக்களுக்கு என்ன இருந்தது? இந்த திண்ணையில வாழக்கூடிய கஷ்டமான சூழ்நிலை. அதுலயும் பெரிய சின்ன கஷ்டம் இல்லை, எப்படிப்பட்ட கஷ்டம் நான் சொல்ல இல்லையா? அந்த விஷயங்கள் எல்லாம், உங்களுடைய உடை, அவங்களுடைய ஆடை, ட்ரெஸ், சாப்பாடு எல்லாமே ரொம்ப மோசமான சூழ்நிலையில போனாலும் அவங்க எப்படி இருந்தாங்க? எல்லா விஷயத்திலையும் எப்படி இருந்தாங்க? இல்ல நான் வேண்டான்னு தெரியாம இஸ்லாத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு இருந்தாங்களா? நான் போறேன், நான் மக்காவுக்கே போறேன், மக்காவுக்கு இல்ல. அவங்க உறுதியா இருந்தாங்க, என்ன போனாலும் பிரச்சனை இல்லை, எனக்கு எதுதான் ஃபர்ஸ்ட். நாளை மறுமையில ரசூலுல்லாஹ்வுடனும் அல்லாஹ்வையும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவதற்குண்டான ஒரு சிறந்த ஆஃபரான இடம் தான் இந்த உலகம். அதனால இந்த உலகத்துல வரக்கூடிய எந்த
எந்த ஒரு ஆடம்பரமாக இருந்தாலும் எந்த ஒரு ஆசைகளாக இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு எதுனா முக்கியம் இருந்தாங்க, மறுமைதான் முக்கியம், சொர்க்கம் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த விஷயத்துல உறுதியாக இருந்தார்கள். இவங்களுடைய வாழ்க்கையில நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? இப்ப இவ்வளவு கேட்டோம் இல்லையா, என்ன படிப்பினை கிடைத்தது? என்ன கிடைச்சது படிப்பினை? அவருடைய தியாகம். அப்படித்தானே? எந்த நிலையிலையும் எந்த விஷயத்திலையும் என்ன பண்ணல, இப்படி நின்னாங்கன்னா இப்படியும் போகல இப்படியும் போகல, எப்படி கரெக்டா இருந்தாங்க. அப்படித்தானே? நம்ம இன்னைக்கு பார்ப்போம், நம்முடைய வாழ்க்கையில பல சூழல்கள் ஏற்படுது, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய ஸ்டேஜஸும் மாறிட்டே இருக்குது. அப்படித்தானே? நம்ம இந்த லைஃப்ல இருந்து நெக்ஸ்ட் அடுத்த ஒரு மேரேஜ் லைஃபுக்கு போவோம், அடுத்து வேற லைஃபுக்கு போவோம். இப்படி போகும்போது யாரு என்ன சொன்னாலும் நம்முடைய மார்க்கத்தை நம்ம விட்டு கொடுக்காம, யாரு வேணாலும் என்ன சொல்லட்டே, ஹஸ்பண்டாக இருக்கட்டும், உமாவாக இருக்கட்டும், பாப்பாவாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய விஷயம் மார்க்கத்திற்கு உட்பட்டதாக இல்லை அப்படின்னா யாருமே என்ன பண்ணக்கூடாது, கடைபிடிக்க கூடாது. இவங்களுடைய முகத்தை பார்த்தா நம்ம நாளை யாரை போய் பார்க்கணும்? அல்லாஹுவை பார்க்கணும். அப்படித்தானே? நம்ம அல்லாஹ்வை பார்க்கணுமா, இந்த உலகத்தில் இருக்கவங்களுடைய முகத்தை பார்க்கணுமா? அல்லாஹுவை பார்க்கணும். ஆக அதை நம்ம மனசுல வச்சு எந்த நேரமும் நம்முடைய உள்ளத்தை உறுதிப்பட வைக்க ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு ஒரு துஆ சொல்லி தந்திருக்காங்க. இந்த துஆ தெரியுமா? யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனுக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, நம்முடைய உள்ள எந்த நேரம் வேணாலும் மாறலாம். அப்படித்தானே? காலையில நம்ம முஸ்லிமா இருப்போம், ஆனா சாயங்காலம் ஆகும்போது காஃபிராக போவாங்க. அந்த அளவிற்கு அவருடைய மனம் இருக்கு. ஆக உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த இஸ்லாத்தின் பக்கம் நிலைத்து நிற்க செய்ய அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த துஆவை நம்ம அதிகமாக கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். சரியா? இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறுகள்ல இருந்து நம்ம என்னென்னலாம் படிப்பினைகள் பெற்றோமோ அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை செயல்படுத்தி நாளை மறுமையில் அந்த சஹாபாக்களுடனும் சுஹதாக்களுடனும் எல்லாம் பெரிய தரஜா அந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் தந்து அருள வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.